வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மிஸ்டர் சிவராமன் கலந்துகிட்டு இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் எப்படி கேட்டாலும் பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபோ கொடுக்கக்கூடியவர். ஸோ நிறைய பேருக்கு வந்து பல சந்தேகங்கள் இருக்கும். ஸோ ஒரு ஓரியன்டேஷனுக்காக சில கேள்விகள் மட்டும் இன்னைக்கு அவருக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். வணக்கம் சிவா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. குட். ஸோ நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் பேசியிருந்தோம். அதில் வந்து குறிப்பாக சின்ன நார்மலான ஒரு கேள்வி தான் எனக்கு. இப்போ டீசல், பெட்ரோல், சிஎன்ஜி கேஸ், இப்போ இவி வந்திருக்கு. இதில் எது பெஸ்ட் அப்படின்னு சின்ன சாதாரணமாக வைக்கிறேன். பட் பெரிய கடலாக இருக்கும் ஆன்சர் கண்டிப்பாக. எது பெஸ்ட் அப்படின்னா ஒரு மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நீங்கள் சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது நார்மலான பீப்புள்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, இது சின்ன சின்ன யூசேஜ் அப்படின்னா சிஎன்ஜி கம் பெட்ரோல் போகலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். பட் பெட்ரோல் வேரியன்ட்டு ஃபுல் பெட்ரோல் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் பெட்ரோல் ரேட் காஸ்ட்லியாக இருக்கும். டீசல் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னும் போது டீசல் வேரியன்ஸில் வந்து அதிகமாக நீங்கள் யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டீசல் நீங்கள் தாராளமாக போகலாம். பிக்கப் நல்லா இருக்கும். பட் இவின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் மெயினாக வேணும். ஏன்னா அந்த பார்க்கிங்கான இடம் நம்ம போடணும். அதுக்கு 3 ஃபேஸ் லைன் இருக்கணும். பார்க்கிங்கில் வந்து வேற எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, காலைல சார்ஜ் போடாமல் விட்டுட்டிங்கன்னா இவியில் அது ஒரு ட்ராபேக் இருக்குது. பட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்க்கும்போது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவியில் எதுவுமே இருக்காது. இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டியது இருக்காது, ரேடியேட்டர் செக் பண்ண வேண்டியது இருக்காது. மற்றபடி பிரேக்ஸ் அது நார்மலாக செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இவியில் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் வண்டி நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது அந்த வண்டி நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி ரீசேல் பண்ணிட்டீங்கன்னா வாங்கி ஒரு வாரத்தில் விற்றாலும் அது 50% காஸ்ட்டில் போயிடும். இது இவி. ஓகே. ஏன்னா இவி பொறுத்தளவுக்கு 8 இயர்ஸ் தான் வாரண்டி தருவாங்க பேட்டரிக்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு பேட்டரி 8 இயர்ஸ் கம்பெனி வாரண்டி இருக்கு. அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களோட காசு கொடுத்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும். 8 இயர்ஸ் வரைக்கும் பேட்டரி மாற்றி கொடுத்துருவாங்க. ஆமாம், கண்டிப்பாக மாற்றி கம்பெனிலே மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படியா? ஆமாம். ஒரு சில கம்பெனிஸ் பொறுத்து ஒரு மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் டாட்டாலாம் போனீங்கன்னா 8 இயர்ஸ் கொடுக்குறாங்க, எம்ஜிலையும் 8 இயர்ஸ் கொடுக்குறாங்க, டொயோட்டோலையும் 8 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனியில் வந்து 6 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி மாறிடும். பட் இவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இங்கேருந்து நீங்கள் மதுரைக்கு போகிறீங்கன்னா ஒரு 3 இடத்துல சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு 600 ரூபாயிலேருந்து ஒரு சார்ஜிங்க்கு 500 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வரும். மேக்ஸிமம் ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் மதுரைக்கு போயிடலாம். ஆனால் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், வண்டி போகிறது தெரியாது, ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்கும் இவியில். பட் ஆனால் சார்ஜிங்க்கு நீங்கள் ஒரு எமர்ஜென்சி பர்பஸஸ் போகும்போது இவி நீங்கள் ப்ரிஃபர் பண்ண முடியாது. பட் அது ஒரு விஷயமா இப்போ ஈவியில் நிறைய வெஹிக்கிள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான பேட்டரியும் மேனுஃபேக்சர் ஒரு பக்கம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சேலஞ்ச் அப்படி பார்க்கும்போது அப்போ சார்ஜ் பண்றதுக்கு மட்டும் அது வைக்க முடியல. இல்ல, சார்ஜிங்ல பாத்தீங்கன்னா டிசிசின்னு ஒரு இது இருக்கு. டிசிசில பாத்தீங்கன்னா 45 minutes to 1 hourல சார்ஜ் ஏறிடும். வெறும் ஏசின்னு ஒரு சார்ஜ் இருக்கு. ஆனா அந்த ஏசில பாத்தீங்கன்னா 5 hours to 6 hours ஆகும் ஃபுல் சார்ஜிங்க்கு. அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துச்சுன்னா நீங்க இவி தாராளமா எடுத்துட்டு போகலாம். இவில பொறுத்த வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன்ஸ் இந்த அளவு இருக்காது, காஸ்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். பட் இந்த பேட்டரி காஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இவியில். ஓகே, இது இன்னும் கண்டிப்பாக போகுது. பட் இன்னும் மேலோட்டமாக சில கேள்விகள். அந்த இப்போ என்ன சிஎன்ஜி கேஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிஎன்ஜி பெட்ரோல் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பெட்ரோல், ஆமாம், கம் பெட்ரோல் வரும். அதாவது கார் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜியும் பெட்ரோலும் கலந்தாப்புல தான் வரும். ஏன்னா உங்களுக்கு சிஎன்ஜி வந்து குறைஞ்சது இல்லை அப்படின்னா நீங்கள் சுவிட்சில் மேனுவலாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனாலும் சிஎன்ஜி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் கன்வெர்ட் ஆகிடும். பெட்ரோல் தான் வரும். ஃபுல் சிஎன்ஜி வெஹிக்கிளும் இருக்குது. அது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற வெஹிக்கிள். லோட் வெஹிக்கிள்ஸில் ஒரு சில வண்டிகள் எல்லாமே இப்போ ஃபுல் சிஎன்ஜியும் வருது. ஆனால் ஃபுல் சிஎன்ஜி யாரும் எடுக்க மாட்டாங்க. பெட்ரோல் கலந்தாப்புல சிஎன்ஜி தான் வண்டி எடுப்பாங்க. பெட்ரோல் கம் சிஎன்ஜி தான் எடுப்பாங்க. டீசல் சிஎன்ஜி வராது. அதுக்கான பம்பே வேற. இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர், இதோட இது வேற. பட் டீசல் வந்து நாசில். அது ஏன்னா அது திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஃபயரிங் கெப்பாசிட்டி டீசலுக்கு வேரியேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். பெட்ரோலுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அது சிஎன்ஜிலையும் ஓடும், இதுலேயும் ஓடும். ஆனால் அதில் இன்னொரு டிராபேக்கும் இருக்கு. 2 லட்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் ஓட வேண்டிய வண்டி ஒரு 1.5லயே ஹெட் பார்க்குற மாதிரி வேலைகள் வரும். எந்த வண்டிக்கு? சிஎன்ஜியில். ஓகே. சிஎன்ஜியில் வந்து என்னன்னா அந்த கேஸோட தன்மை போகும்போது அந்த ஹெட்டோட இதெல்லாம் கொஞ்சம் அரிக்க ஆரம்பிக்கும். ஃபுல் பெட்ரோலில் போனால் உங்களுக்கு ஃபுல் ஃபயரில் தான் போகும். பட் கேஸில் போகும்போது அந்த ஒரு டிராபேக் ஒன்று சிஎன்ஜியில் இருக்கும். பட் நீங்கள் எடுக்கிறதா ஃபுல் பெட்ரோலில் எடுத்தீங்கனாலும் அது பெனிஃபிட். காஸ்ட் வைஸ்ல பார்க்கும்போது இதில் கம்மி பண்ணிட்டு அதை செலவு பண்ணும்போது மொத்தமாக அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்ரோலை செலவு பண்ணிட்டு மொத்தமாக பெட்ரோல், அதாவது சிஎன்ஜி காஸ்ட் கம்மி, மைலேஜ் ஜாஸ்தியாக தரும். பட் செலவு வைக்கும் போது அந்த செலவு அதில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படி செலவு வைக்கும் சிஎன்ஜில? ரொம்ப இல்லைங்க. ஹெட் வேலை வைக்கணும் ஒரு 10,000 அந்த ரேஞ்ச் வரும். அதாவது அந்த இப்போ எக்ஸாம்பிள் பெட்ரோலோ சிஎன்ஜியோ அந்த ஃபயர் பண்ணும் போது அந்த ஃபியூல் இன்ஜெக்டருக்கு ஃபயர் தள்ளும், அந்த காத்தோட சேர்ந்து தள்ளும். அது என்ன ஆகும்னா அப்போதான் அந்த ஹெட்டை ரெட் பண்ணி இன்ஜின் பிஸ்டன்ஸ்லாம் ரன் ஆகி கீழே கிராங்க் ஷாஃப்டில் ஓடி அதுக்கப்புறம் தான் வண்டி வேலைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அதோட ஃபயரிங் தான் அந்த பிஸ்டன்ஸ்லாம் ரன் ஆகிறதுக்கு. அது என்ன ஆகும்னா அந்த பிஸ்டன்ஸ் ரன் ஆகும்போது அதோட உள்ள ஹெட்டில் ஏறி இறங்கும் போது அந்த சைடில் இருக்கிற இரும்பு, அதாவது இரும்பு டு இரும்பு தான் ரன் ஆகும்.
அது ரெண்டாகும் போது லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும் கேஸில். பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, ஃபியூச்சரில் வராது. பட் ஆனால் இப்போ இருக்கிறதுல வந்து அந்த அரிக்கிற தன்மை இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த செலவுகள் வர ஆரம்பிக்கும் சிஎன்ஜியை பொறுத்த அளவுக்குல. ஆனால் பியூர் பெட்ரோல் எடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. டீசல் வேரியன்ட் அப்படின்னு பியூர் பெட்ரோல் எடுத்துட்டா என்ன பிரச்சனை இருக்காது, சிஎன்ஜி வராது உங்களுக்கு. பெட்ரோல் மட்டும் சிஎன்ஜி ஆட் பண்ண தேவை கிடையாது. ஆமாம், சிஎன்ஜி வெஹிக்கிள் வராது. ஓகே. ஆனால் சிஎன்ஜி காஸ்ட்டுக்கு உங்களுக்கு கட் ஆகும். அதாவது 89 ரூபாய், இப்போதைக்கு 89 ரூபா 88 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதுக்கும் பெட்ரோலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. பார்த்தீங்கன்னா 14 ரூபா வித்தியாசம் வரும். இன்னைக்கு 102 ரூபா பெட்ரோல். ஆனால் 1 லிட்டர் பெட்ரோலில் வந்துட்டு வெஹிக்கிளை பொறுத்து வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் பார்க்குறோம். சிஎன்ஜி கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குது, ஜாஸ்தி ஓடும் கண்டிப்பாக. இது கரெக்டான விஷயம். பட் ஆனால் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டும். அது 3 வருஷம் வருதுன்னா இது வந்து 1 வருஷம் தான் வரும்ன்றீங்க. 1 வருஷம் இல்லை, அதாவது ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க, நார்மல் யூசேஜ் இருக்கவங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்து ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் மேபி வரலாம். ஸோ ஆல்ரெடி வந்துருக்கு. அந்த வண்டியில் 2 வண்டியில் ஃபேஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும். ப்ராக்டிக்கலாக டிரான்ஸ்போர்ட் சைட்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்குமோ அந்த ப்ராப்ளங்கள் அதில் வருது. மெக்கானிக்ஸோட சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எடுக்கிறீங்கன்னா பியூர் பெட்ரோல் எடுத்துருங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸில் இன்னொன்று என்ன, இந்த டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறவங்களுக்கு என்னன்னா கியூ கட்டி நிற்பாங்க. நிறைய பெட்ரோல் பங்கில் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள், இந்த நம்ம கிண்டி டு ஏர்போர்ட் போகிற ரோட்லேயே 3 பெட்ரோல் பங்க்லேயும் சிஎன்ஜி இருக்குது. 3த்துலேயும் பார்த்தீங்கன்னா ரோடு வரைக்கும் வரிசை கட்டி வந்து நிற்கும். அதுக்கான இப்போ பெட்ரோல் டீசலுக்கான ரொட்டீன் இருக்கிறது சிஎன்ஜிக்கு இல்லை. டக்குன்னு வேலை பண்ண முடியாது. இதை போட்டாங்களா பம்ப் எடுத்துட்டு அது பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 வண்டி தான் நிற்கும். சிஎன்சிக்கு அப்படி கிடையாது. அதை போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அது ஏறுறதுக்கு. அது ஏறினதுக்கு அப்புறம் அதை பேமெண்ட் பண்ணதுக்கு தான் அடுத்த வண்டி போட முடியும். உங்களால் சிஎன்ஜி லெவல் வந்து அதில் காட்டுறது தான். ஃபில்லிங் கூட இதில் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது. வாட் இஸ் சிஎன்ஜி ஆக்சுவலி? அது எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, ஏன் ஒரு டைம் எடுத்துக்கு சொல்லுங்க. சிஎன்ஜி கேஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் பிரித்து எடுக்கிற மாதிரி அதுலேயும் அந்த வேரியண்ட்லேருந்து கேஸ் எடுப்பாங்க. ஸோ அது ஸ்டோரேஜ் வந்து அங்கேருந்து வேற ஒரு லொக்கேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வண்டி இது தர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ராசஸ் வந்து வேரி ஆகுது, சிம்பிளாக எடுத்துக்கணும் இல்லையா? ஏன்னா அது லிக்விடு, இது வந்து கேஸ். அது இன்னும் வித்தியாசம் இல்லை, ரொம்ப பெருசாக இருக்காது. இது வந்து ஃபுல்லாக ஏர் தானே. ஆனால் உங்களுக்கு அதோட தன்மை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வண்டிக்கு போடுறதுக்கு லேட் ஆகும். ஓகே. இப்போ வெஹிக்கிள் வந்து டெய்லி பார்க்கும்போது சேல் ஆகிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. அதே ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டும் இருக்குது. ஸோ இப்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நெக்ஸ்ட் ஒரு கார் வாங்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எந்தெந்த ஆங்கிளில் யோசனை பண்ணி இப்படி ஒரு காரை வாங்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணணும்? இப்போது நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வண்டி ப்ரிஃபர் பண்ணி போகலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் காலைல ஆஃபீஸ் உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, இல்லை இண்டிவிஜுவலாக வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் இவி எடுத்துகிட்டு அந்த இவி வந்து நார்மலாக நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. இல்லை எக்ஸ்ட்ரா காராக ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு வண்டி வச்சுருக்கீங்க வீட்டில், இன்னொரு வண்டி நீங்கள் இவி போகிறீங்கன்னா தாராளமாக இவி எடுக்கலாம். ஏன்னா அது காஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் சார்ஜ் போட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வரீங்க, ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க அப்படின்ற யூசேஜுக்கு இவி கரெக்டான வண்டி. பட் பொல்யூஷன்ஸ் இருக்காது. ஃபியூச்சரில் அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வரும்போது இன்னும் சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் அதிகமாகும். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங், அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு மாலில் போகிறீங்கனாலும் சார்ஜிங் பாயிண்ட் அங்கேயே இருக்கும். நீங்கள் அங்கே சார்ஜ் போட்டு கூட பார்க் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் அதிகமான ஒரு நார்மலான ஒரு ரொட்டீனில் போகிறீங்க, எப்போவுமே வண்டிகள் தேவை இருக்காது. அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இல்லை 50 கிலோமீட்டர்ஸ் சிட்டியில் ட்ராவல் பண்ணுறீங்க, எப்போனா வீக்கெண்ட்ஸில் லாங் போகிறீங்கன்னா பெட்ரோல் ப்ரிஃபர், தாராளமாக பெட்ரோல் எடுக்கலாம். பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜஸ் அந்தளவு டீசல் அளவு கம்பேர் பண்ணும்போது தராது. பட் ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ரன் பண்ணுறதுக்கு. பெட்ரோல் வந்து எப்படின்னா நீங்கள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நீங்கள் எடுக்கலனா கூட வண்டி நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா பெட்ரோலோட திக்னஸ் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் ஆகிடும் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைனாலும் பெட்ரோலே எவாப்ரேட் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் பெட்ரோல் வாங்கி ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெட்ரோல் வண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெட்ரோல் பொறுத்த அளவுக்குல. ஸோ நான் ரெகுலராக 200 கிலோமீட்டர் ஓட்டுவேன், ஒரு டெய்லி அடிக்கடி லாங் போவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது டீசல் தான். டீசல் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் எந்தளவு நீங்கள் அது சூடு பிடிக்குதோ அந்தளவு நல்லா பிக்கப் பண்ணிட்டு போகும் வண்டி. டீசல் பொறுத்தளவுக்கு டீசல் ரேட்டு கம்மி, பட் மைலேஜ் கம்பேர் பண்ணும்போது பெட்ரோலோட ஜாஸ்தியாக தரும். அதை நீங்கள் கியர் மாற்றுறது, பிரேக் யூஸ் பண்ணுறது, சிட்டியை விட அவுட்டரில் போய் செக் பண்ணிங்கன்னா டீசலோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அது ஸ்மூத்னஸ் வந்து நாய்ஸஸ் கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ வர அட்வான்ஸ் மாடல்ஸ் எல்லாமே அந்த அளவு வர்றது இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் போகும் டீசல் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த அளவுக்குல. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் டீசல் வேரியன்ஸ். மற்றபடி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் டீசல் தாராளமாக போகலாம். ஓகே ஓகே. இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, நிறைய பேர் செகண்ட்ஸ் வந்துட்டு வண்டி வாங்குறாங்க இல்லையா? ஸோ இப்போ செகண்ட்ஸ் வண்டி வாங்கும் பொழுது கவனிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல எதெல்லாம் கவனிக்கணும் ஆக்சுவலாக வாங்கும் பொழுது? ஆக்சுவலாக செகண்ட்ஸ் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா
என்ன வேரியன்ட் பார்க்குறீங்கன்றத பார்க்கணும். ஒரு வேரியன்ட் இருக்குது வண்டியில். அந்த வேரியன்ட் செக் பண்ணும்போது அந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. உள்ளே எப்படி இருக்குது, இது எப்படி இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்றத பார்ப்பாங்க. ரெண்டாவதான விஷயம், வண்டி ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும், அதாவது ஃப்ரண்ட் பம்பர் டு பேக் பம்பர் வரைக்கும் எல்லாமே செக் பண்ணணும். ஃப்ரண்ட் டு பேனட்ல இருந்து உள்ள பம்பருக்குள்ள இருக்க சேஸ் முதல் கொண்டு பின்னாடி இருக்கிற சேஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணணும். அதுலேயே வண்டி ஃப்ளட்டட்ல அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் மெக்கானிக்ஸ் யாருன்னா கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி பின்னாடி வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடி சைலன்சர் பக்கம் போனீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வரக்கூடாது. டீசல்ல பிளாக் ஸ்மோக் வரலாம், அது பிரச்சனை இல்லை. நார்மலான ஒயிட் ஸ்மோக் எதுல வரக்கூடாது, எந்த வண்டியுமே வரக்கூடாது. ஒயிட் ஸ்மோக் பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது. அப்படின்னா ஹெட் வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதே போல் நீங்கள் பிளாக் ஸ்மோக் அதிகமாக வருதுனாலும் இன்ஜின் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் நடத்தும். மெரிக்கும் போது டீசல் வண்டியில் எப்போவுமே நார்மலாக ஸ்டார்ட் பண்ணால் வரும். அது அட்வான்ஸ் வண்டியில் வரதில்லை, இப்போ லேட்டஸ்ட் வண்டியில் வரது கிடையாது. ஸோ பிளாக் ஸ்மோக் வந்து அதிகமாக வரக்கூடாது. மெரிச்சி அந்த ஆக்சிலேட்டரை மெரிக்கும் போது நீங்கள் RPM 2-3 மேலே போகும்போது பின்னாடி புகை தள்ளும், ரொம்ப தள்ளக்கூடாது. அதே மாதிரி ஆயில் ஸ்டிக்கை தூக்குனீங்கன்னா ஆயில் மேலே செதறவோ இல்லை மேலேருந்து புகை வரதோ வரக்கூடாது. ரேடியேட்டர் டெம்பரேச்சர் பார்க்கணும், எவ்வளோ நேரத்தில் ரேடியேட்டர் மேலே ஏறுது இல்லை, அந்த எப்பவுமே உள்ள உட்காரமா டெம்பரேச்சரை பார்க்கணும். சின்ன கான்செப்ட். நீங்கள் வண்டியில் உட்காரும் போது டீசல் வண்டியை பெட்ரோல் வண்டியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு RPM 6க்குள்ளே இருந்தால் அது டீசல், 6-7 தான் வரும். 8க்கு 7 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்ததுன்னா அது பெட்ரோல் வேரியன்ட். வண்டி அது உட்காந்தாலே வண்டியை பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் ஸ்மூத்னஸ் பெட்ரோல் நல்லாயிருக்கும். டீசலில் கொஞ்சம் சவுண்டு அவ்வளோலாம் வராது, நார்மலாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேனட்டு, அந்த பேனட்டை திறக்கும் போதே அதில் என்ன வண்டி வேலை பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். வண்டி ஃப்ரண்ட்டு சேஸு பம்பர் அதை பார்க்கும்போது அது இடிபட்டிருக்கா இல்லையா அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கலாம். பேக் பம்பர்லேயும் சரி, அந்த டிக்கி திறக்கும் போது இல்லை பின்னாடி அந்த சைடில் பார்க்கும் போதோ நீங்கள் அடிப்பட்ட வண்டியா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சைடு டோரு கீழே ரஸ்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கும்போது வண்டியில் ஃப்ளட் ஆயிருக்கா இல்லை வண்டி அடிப்பட்ட வண்டியா, அடிப்பட்டது ரெடி பண்ணாங்களான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து வண்டி அடிப்பட்டதுக்கான அறிகுறிகள். ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த இன்ஜினில் வந்து கூலண்ட் ஆயில்லாம் கரெக்டாக இருக்கா, மீன்ஸ் அந்த கூலண்ட் ஆயில்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, உள்ள சர்க்கிள்ஸ் நல்லா இருக்கா, ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் பிரேக் கரெக்டாக எல்லாம் செக்கிங் இல்லாத. மாஸ்டர் சிலிண்டர் பிரேக்கு வந்து நார்மலாக ப்ராப்ளம் போகிறத விட மாஸ்டர் சிலிண்டரில் சில இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். நீங்கள் பிரேக் அடித்தாலே சவுண்டு வரும், ஏர் பிரேக்கில் வர மாதிரி சவுண்டு பிஸ்குன்னு வரும். அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வரக்கூடாது. வர்றது வந்து ஒரு சில வண்டிகளில் வந்து நார்மலாகவே வரும், பெரிய பெரிய வண்டிகளில். சின்ன வண்டிகளில் அந்த மாதிரி வரக்கூடாது. அதெல்லாமே பார்த்து வாங்கணும் செகண்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் பொறுத்தளவுக்குல. செகண்ட்ஸ் பார்க்குற வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வண்டி நீங்கள் பார்த்துட்டு ஒரு டெக்னீஷியன்ஸோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸோ கூப்பிட்டு போய் பார்த்து வாங்குறது நல்லது. மெயின் வாங்குறது டாக்குமெண்ட் செக் பண்ணி வாங்குங்க. வண்டி எந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது, வண்டி என்ன கேசஸில் இருக்கா, வேறு ஏதாவது இருக்கான்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ RTOவில் நீங்கள் இப்போ நார்மலாக M-Parivagan ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடைய சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் வாங்கினீங்கனாலும் நீங்கள் செக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, கிரேட். நீங்கள் நிறைய விஷயங்கள் டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேப்பர் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, எல்லாருமே வந்துட்டு இப்போது ஒரு வெஹிக்கிள் கொடுக்கும்போது ப்ராப்பராக போயிட்டு மாற்றி வர்றாங்களா? அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 20-30% யாரும் மாற்றுறதில்லை. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இப்போ ஃபர்ஸ்ட் ஓனர்லேருந்து செகண்ட் ஓனர் வாங்குறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஓனர்ஷிப் போயிடுச்சுன்னா வேல்யூ கம்மியாயிடுதுன்றதுனால நிறைய பேர் மாற்ற மாட்டேன்றாங்க. ஆனால் அதில் நிறைய சிக்கல்களும் இருக்குது. இப்போ இன்கேஸ் எதனா ஒரு இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னும் போது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டேஷன்ஸ்க்கு போகும்போதோ ஓனர் தான் கண்டிப்பாக நேரில் வரணும். அப்படின்னும் போது அந்த ஓனர் இங்கே இல்லை, வெளியில் போயிட்டாங்க, அப்ராட் போயிட்டாங்க, எதனா பண்ண முடியாதுன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து ஒரு சட்ட சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் வேறு ஸ்டேட் போகிறீங்க, தமிழ்நாட்டில் வாங்கிட்டீங்க, கர்நாடகாவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க வண்டி அப்படின்னும் போது ஓனர் யாருன்னு கேட்பான், ஏன் வண்டியில் இல்லைன்னு சொல்லி கேட்பான், சும்மாவே பிடிச்சி கேட்பாங்க. அப்போ நம்மளால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஃப்ரெண்டு வண்டினே கூட சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போனாலும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இந்த சில பிரச்சனைகள்லாம் வரும். ப்ராப்பராக வண்டியை மெயின்டைன் பண்ணும்போது நிறைய பேர் இப்போ பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் போயிட்டுருக்காங்க. அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா 10,000 ரூபா ஃபைன்ன்றது நிறைய பேருக்கு இப்போ தெரியாமல் இருக்குது. அது ஒன்றுமே இல்லை. நார்மலாக பொல்யூஷன் சென்டரில் போனீங்கன்னா 6 months to 1 year, ஒரு 6 மாதத்துக்கு இருக்குது, 1 year இருக்குது. அதை வாங்கி செக் பண்ணி வச்சுக்கணும். RC, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட், இது 3 வண்டியில் எப்பவுமே இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த RC வந்து யார் யார் பேரில் இருக்குது, யார் யார் யூஸ் பண்ணாங்கன்றதையும் செக் பண்ணி நம்ம வாங்குறது பெட்டர். செகண்ட்ஸ் வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குல அதில் என்னென்ன கேசஸ் இருக்குது, மேஜர் கேசஸ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணால் பெட்டர். ஓகே, நிறைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா FC பண்ணிட்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஒவ்வொரு வருஷமும். இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு கிடையாது. 8 வருஷம் வண்டி டீபோர்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா, கமர்ஷியல் பர்பஸஸ் வாங்கினா 8 வருஷத்துக்கு வந்து 2 வருஷம் ரெனிவல். அதுக்கப்புறம் தான் 1 வருஷம். நீங்கள் ஓன் போர்டாக வாங்கும் போது 15 years வரைக்கும், அடுத்து 5 years நீங்கள் தான் நீங்கள் ரெனிவல் பண்ணணும், திருப்பி அடுத்த 5 years. ஸோ அது வந்து RTO norms. அது வேரி ஆகுது. ஆமாம், ஓன் போர்டுக்கும் டீ போர்டுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது. ஓகே, பட் டாக்குமெண்டேஷன்ஸும் மாறும். நம்ம நிறைய சட்டம் பேசுகிறோம்ல,
தெரியுது இல்லையா? அப்போ இந்த ஹார்ன் எல்லாம் பாருங்களேன், திடீர்னு பார்க்க வித்தியாசமான ஹார்ன் எல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் ஓட்டுறாங்கல்ல. நிறைய பேர் பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகவும் செய்யுது. அதெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். அது எந்த இதுல வரும்? நாய்ஸ் பொல்யூஷன்ங்களா? நாய்ஸ் பொல்யூஷன். யாரும் பிடிக்குமா இல்லை, ஸ்டைலாக ஓட்டுறாங்களே. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஹார்ன் யூஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. கம்பெனிக்கு மாறாக வேற அடிஷ்னல் ஹார்ன் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. திடீர்னு குழந்தை கத்துற மாதிரி, திடீர்னு வந்து ஆம்புலன்ஸ், அது அஃபென்ஸ் தான். ஆம்புலன்ஸ் யூஸ் அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். போலீஸ் கொண்டு வந்து போலீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி இவங்க போடுறது அஃபென்ஸ் தான். அதை கண்டிப்பாக போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி எடுத்தாங்க அடிஷ்னல் ஹார்ன், அடிஷ்னல் இதுக்கெல்லாம். ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு யாரும் பார்க்கறது இல்லை. பட் போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா அதை கேட்குறாங்க, கேட்காம இல்லை. ஒரு சில பேர் கேட்டால் அதை கைட்டி ரிமூவ் பண்ணுறாங்க. ஒரு சில மாவட்டங்களில் வந்து பஸ்ஸஸில் அதிகமாக ஒலி எழுப்புறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. பட் சென்னையில் இன்னொரு பிரச்சனைகளும் சென்னையில் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. ஹெட்லைட்டு, அந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா அந்த ஹை பீம் ஸ்டிக்கை வந்து இப்படி தட்டி விட்டு அப்படியே ஓட்டுறாங்க. ஆப்போசிட்ல வரவங்களுக்கு கண்ணு மறைக்குது. அதை யாரும் பாக்குறது கிடையாது. இப்போ வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு காசு காரணமா இருக்கு. ஆக்சுவலா ஓட்டும் போது, பகல்ல ஓட்டுறதுக்கும் நைட்ல ஓட்டும் போதும் அந்த டெப்த் பிளஸ் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம், என்ன இருக்கு முன்னாடின்னு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப எப்படி அவங்க டேக்கிள் பண்ண முடியும்? இல்ல, இந்த ஹெட்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி லைட்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 20 years பேக்லாம் நீங்க எங்க இந்த தமிழ்நாட்டுல எங்க பாத்தீங்கன்னாலுமே அந்த ஹெட்லைட்டுக்கு நடுவில் ஒரு கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும். ஆனா அப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்கு லிமிட், இந்த வாட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் இருந்தது. ஒரு வண்டிக்கு, ஒரு பெரிய வண்டிக்குமே சரி எல்லாமே இருந்தது. நார்மலாக பழைய பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க கமர்ஷியல் வெஹிக்கல்ஸில். இப்போ யாருமே அந்த மாதிரி அடிக்கிறது இல்லை. கம்பெனிலே பெரிய பெரிய எல்இடி லைட் கொடுக்குறான். அந்த லைட்டு கொடுக்கும்போது அடிச்சான ஆப்போசிட்ல வரவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவன் டிப்டிம் அடிக்க சொன்னாலும் டிப்டிம் அடிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து நம்ம என்ன பண்றோன்றதே அவங்களால அனலைஸ் பண்ண முடியல. கமான் இப்போ என்னன்னா, ஆக்சுவலா இதுவே ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியுது. லைட் மூலமா எந்தெந்த சிக்னல் எப்படி கொடுத்தா ஆப்போசிட்ல வரவங்க என்ன புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு வண்டி வந்து ஓவர்டேக் பண்ணி ஏறுறோம். இப்போ ஆக்சுவலாக ஒரு வண்டி நார்மலாக போயிட்டு இருக்கோம், இன்னொரு வண்டி ஓவர்டேக் பண்ணணும் போது டபுள் ஃபிளிக்கரிங்கோ இல்லை சிங்கிள் ஃபிளிக்கரிங்கோ ஆப்போசிட்ல அடிச்சோன்னா நான் ஓவர்டேக் பண்ணி வரும்போது நான் ஏறுறேன்னு எனக்கு வழி விடுன்னு அர்த்தம். லைட் அவங்க ஆப்போசிட்ல போட்டு வராங்க. ஒன் வேல சொல்றீங்களா? வரும் ஆப்போசிட் சிங்கிள் ரோட் மீன்ஸ் அப் அண்ட் டவுன். அந்த ரோட்ல ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது அதாவது 2 கோடு இருந்ததுன்னா ஏறக்கூடாது. ஸோ அதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னா ஒரு சிங்கிள் டிப்போ இல்லை டபுள் டிப்போ அடிச்சு ஆப்போசிட் ரைட்ல ஏறணும்னா நான் வரேன் எனக்கு வழி விடுன்னு அர்த்தம். ஸோ வண்டியில அதே மாதிரி லாங் லைட் அடிச்சோம்னா ஆக்சுவலா இண்டிகேட்டர் சிம்பிள்ஸ்லயுமே நிறைய இருக்கு. இண்டிகேட்டர் சிம்பிள்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைட்ல போறோம் போது நம்ம ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு போறோம். பட் ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிக்கோ டபுள் டிக்கோ அடிச்சோன்னா என்ன ஓவர்டேக் பண்ணி போ அப்படின்றதுக்கான அர்த்தம் இண்டிகேட்டர்ஸ்ல பொறுத்த அளவுக்குல. அதே போல ஹைவேல போகும்போது எனக்கு லைட் அடிச்சு காட்டுவோம். நம்ம முன்னாடி போகும்போது ஹார்ன் யூஸ் பண்ண மாட்டோம் ஹைவேஸ் பொறுத்த அளவுக்குல அந்த அளவுக்கு. ஸோ யூஸ் பண்ணும்போது என்னன்னா லைட்டை 2 தடவை அடிச்சு காட்டணும்னா அவங்க வழி விடுறாங்களா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ அவங்களோட அந்த வண்டிக்கு கீழே ரோட்ல அந்த வண்டி எந்த பக்கமா போகுது அப்படின்றது நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி லைட் அடிச்சோ இல்லை ஒரு சிங்கிள் ஹார்ன் பண்ணீங்கன்னா எடுத்துட்டு ஏறி போயிடலாம். அதே போல ஆப்போசிட்ல ஓவர்டேக் பண்ணும் போது நீங்க ஒரு சிங்கிள் லைட்டோ இல்லை டபுள் இது லைட் பண்ணீங்கன்னா ஆப்போசிட்ல ஏறும் போது அவங்க நான் வரேன் ஏறி வரேன் கொஞ்சம் வழி விடுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸோ இல்லை இருட்லேயோ ஓட்டும் போது பெண்டில் வந்து ஹார்ன் அதிகமாக அடிக்க மாட்டாங்க. ஹில் ஸ்டேஷன்ஸில் லைட்லேயே தான் அடிப்பாங்க. ஸோ அப்போ அடிக்கும் போது ஒரு 3 தடவை 4 தடவை நீங்கள் அடிச்சு காட்டிங்கன்னா நான் வரேன் ஆப்போசிட்டில் வண்டி திரும்பும் போது டேர்னிங் தெரியும். ஏன்னா லைட் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அது எந்த பக்கம் போகுதுன்றது தெரியாது. ஆப்போசிட் ஹை பீம் லோ பீம் போடும் போது அந்த வண்டிக்கு வந்து நம்ம இந்த பக்கம் வண்டி வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ பாசிங், அதுதான் அந்த பட்டனில் வந்து பாசிங் லைட்டுன்னு இருக்கும். அந்த 2 வீலர்லேயும் சரி கார்லேயும் சரி இந்த தடவை 2 தடவை டிப் பண்ணிங்கன்னா அப்போசிட்ல ஏறி ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறதுக்காக அந்த லைட் அடிக்கலாம். பட் ரொம்ப வண்டி பக்கத்தில் வந்துச்சுன்னா அதுக்குலாம் டிப் அடிச்சிங்கன்னா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அந்த ஹெட்லைட் ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதுனால தலைவலியாக இருக்குது, ஒன்றுமே தெரியல, முழிக்கிறாங்களே. அதை கம்மி பண்ணுறதுக்கு லைட் இப்போ என்னன்னா லைட்டை வந்து லாங், அதாவது மீன்ஸ் ஒரு 3 செகண்ட்ஸ் லாங் எடுத்து திருப்பி ஒரு தடவை அடிச்சு திருப்பி அதே மாதிரி அடிச்சிங்கன்னா லைட்டை கொஞ்சம் குறைன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் அதையும் குறைக்கலன்னா அவங்களுக்கு டிரைவிங் ப்ராப்பராக இல்லைன்னு அர்த்தம். ஆப்போசிட்ல வரவங்களுக்கு அது யாருமே அந்த சிம்பிள், அதாவது அந்த ப்ளூ கலர்ல சிம்பிள் 3 லைட் வச்ச மாதிரி இருக்கும், அது யாரும் பார்க்கறதே கிடையாது. அந்த லோபிங் போட்டு ஓட்டணுன்றதை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. ஆனா அதனாலே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. கண்ணு தெரியாம பிளாங்கா நிற்கும் ஆப்போசிட்ல வரவங்களுக்கு. அவங்களால எந்த பக்கம் போறாங்கன்னே தெரியாது. ஈவன் நடுவில் மீடி இருக்குன்னு பார்க்க முடியல. அதுக்கு என்ன க்ளோஸ்ல வராங்க இல்ல மீடி இருக்கா தெரியல, அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா ஹைவேல 8 லைட் 10 லைட் போட்டு வருவாங்க. அது பெரிய பெரிய லாரி பஸ் எல்லாம் போட்டு வராங்க. பட் ஆனால் ஹைவேல வந்து ஹைபீம் தான் போட்டுட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் லோபீம் போட்டிங்கனாலே விஷுவல் கிளியராக தெரியும். சிங்கிள் ரோட்ல போறீங்களா ரோடு தெரியலையா முன்னாடி போகலாம். ஆனால் முன்னாடி ஒரு வண்டி போச்சுன்னா நீங்கள் பின்னாடி போகும்போது ஹைபீம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதில் போடுற ஹைபீம் அவனுக்கு முன்னாடி கண்ணில் அடிச்சு இப்படி அடிக்கும்.
அப்போ அவங்களால அந்த ரீர் மிரரையும் யூஸ் பண்ண முடியாது. அந்த பிரச்சனையும் இருக்கும். சைடு மிரர்லையுமே கண்ணு அடிக்கும் டிரைவர்ஸ் பொறுத்த அளவுக்குலாம். அவங்களால கஷ்டப்பட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த லோ பீம் கான்செப்ட் யாரும் எடுத்துகிட்டு வருது எங்கே தேவையோ அவங்க ஐபீம் போட மாட்டாங்க. நீங்கள் கண்டினியூஸாக ஐபீம் போட்டிங்கனாலும் அந்த ரோடு எங்கே பெண்ட் ஆகுதுன்றதுனே உங்களுக்கு பார்க்க முடியாது. நீங்கள் லோ பீம் போட்டு ஒரு தடவை ஐபீம் போட்டு பாருங்கள், அந்த இடம் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓட்டும் போதும் அந்த பிரச்சனை இருக்கும், ஓட்டுறவங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்கும். நான்லாம் பார்த்துருக்கேன் நிறைய, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்களுக்கு டவுட்ஸ் நிறைய இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த பக்கம் திருச்சி பக்கம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா வண்டி சில்வர் கலரில் இருக்கும் பஸ்ஸு. அதில் போய் ஐபிஎம் படிச்சு பின்னாடி போய் நின்று பாருங்க, கண்ணிலே அடிக்கும், நம்ம கண்ணிலே அடிக்கும். ஆனால் அதை யாரும் அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க கண்ணுக்கு அடிக்கும் போது மட்டும் லோபியம் போட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் ஆப்போசிட்ல வரவங்களுக்கு லைட் ஆஃப் பண்ண மாட்டேன்றாங்க. இல்ல ப்ராக்டிக்கலா இவ்வளவு விஷயம் இருக்கும்போது யாரும் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களா? ஆக்சுவலா பெருசா இது வண்டி ஓட்டணும், அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்துருக்கீங்களா, ஹெவி டிரைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இறங்க மாட்டாங்க. பஸ் ஓட்டுறவங்களோ லாரி ஓட்டுறவங்களோ, ஏன்னா அவங்களோட இலக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த போய் அடையணும், எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது, சண்டை வந்தாலும் இருக்கக்கூடாது. அந்த வண்டி கற்றுக்கும் போதே அதை சொல்லி தான் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீ வழியை பாரு, அதே மாதிரி எவன் குறுக்கில் வந்தாலும் நீ பாட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏற்றிட்டு இல்லைங்க, நார்மலாக சொல்கிறேன், நார்மலாக போயிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வண்டியில் வந்து ஏர் பிரேக்கு, நம்ம வண்டி கார்லாம் ஆயில் பிரேக்கு. அந்த பிரேக்கில் ஆயில் அந்த ஏர் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும்போது நீங்கள் லைட்டாக கட்டவரில் வச்சு ஒரு அமுகம்னா நறுக்குன்னு பிடிக்கும். ஸோ அதோட பவர் அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் டிரைவர்ஸ் பொறுத்த அளவுக்குல பிரேக்கில் கால் வைக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஆக்சிலேட்டர்லேயே நிப்பாட்டுவாங்க. காலை எங்கே இருக்கணுமோ அங்கே எடுத்துருவாங்க, எங்கே மெரிக்கணுமோ அங்கே மெரிப்பாங்க. பஸ்ஸஸ் லாரிஸ் எல்லாமே ஏர் பிரேக் தான். ஆனால் அவங்க கிட்ட பாருங்க பேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். காருக்காரங்க தான் பூந்து போயிட்டு இருப்பாங்க. இதில் என்னன்னா, இந்த நார்மலாக கற்றுக்கிறவங்க, அர்ஜென்ட்டாக போகணுன்றவங்க, ஏதோ தானே வண்டி ஓட்டுறவங்க ஹைவேல போகிறதுனால தான் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. இல்லைன்னா ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது வாய்ப்பே கிடையாது. லாரி பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட் அடிச்சு பாருங்க, ஹார்ன் அடிச்சு பாருங்க, வழி விட்டுருவாங்க. அவங்களாம் விட்டுறாங்க. ஒரு சில பேர் தான் இந்த ஏடிக்கு போட்டியா முன்னாடி போய் முந்திட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் போக கூடாது. இல்ல ஒரு சில பஸ் விட்டுறாங்க, பட் ஒரு சில பஸ்ஸஸ் வந்து கார் மாதிரி ஓட்டுவாங்க. டிராவல்ஸ்ல இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் அவங்க டைமிங் கீப் பண்ணி அவங்களும் டைமிங் பார்த்து ஓட்டணும். லாரிக்குமே இருக்கு டைமிங். இங்கேருந்து இவ்வளோ நேரத்தில் லோடு எடுத்துகிட்டு போகணும்னா அவங்க லோடு எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். அவங்க டீசல்லாம் பார்க்கறது கிடையாது, மெரிக்கணும்னா மெரிச்சு தான் போய் ஆவாங்க. ஸோ அந்த நேரத்தில் போய்ட்டு அவங்க கிட்ட போய் நம்ம குறுக்கு நெருக்க பண்ணோம்னா, ஏன்னா அவங்களுக்கு விஷுவல் கீழே தெரியாது. அவங்க அந்த ஹைட்டில் உட்காந்துருக்கும்போது கீழே கார் வருதா பைக் வருதான்னு தெரியாது. ஆனால் அந்த பைக்கில் ரொம்ப ஒரு பிரச்சனையான மூமெண்ட்ஸ் ஹைவேல பார்த்தீங்கன்னா, அவங்க என்னமோ சிட்டியில் ஓட்டுற மாதிரி சென்டர் ட்ராக்ல ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஓட்டவே கூடாது. 2 ட்ராக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு லைன் இருக்கா, அந்த லைனுக்குள்ளே தான் 2 வீலர் போகணும். இந்த லைன் வந்து ஸ்லோ லைன், இது ஃபாஸ்ட் லைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லோட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே லெஃப்ட் ட்ராக்ல தான் போகணும். ஆனால் பைபாஸ்ல அப்படி பார்க்கறது இல்லையா, ரைட்ல போறாங்கல்ல, ரைட்ல போவாங்க. அது வந்து தவறு. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகிற வண்டி தான் ரைட்ல போகணும். அதுக்காக தான் அந்த ஃபாஸ்ட் வே கொடுத்துருப்பாங்க. ட்ரிபிள் ட்ராக்லையுமே பார்த்தீங்கன்னா 3 ட்ராக்லையுமே லாரி தான் போயிட்டு இருக்கோம். எந்த பக்கம் நம்ம போகிறதுனே தெரியாது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம்லாம் வந்து ஈக்குவலாக போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி ஈக்குவலாக போயிருக்காங்க, பார்த்துருக்கேன். அது யார் போவாங்க, எதிரில் வந்து ஏதாச்சும் ஓரமாக வந்து என்ன பண்ணுவாங்க தெரியாது, அப்படி இருக்காங்க. ஏன்னா லாரிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இன்னொரு லாரியை ஓவர்டேக் பண்ணும்போது அவங்களுக்கு சைடு இருக்கிறதுனால ஏறிடுவாங்க. ஏறி நம்மளை அணைச்சி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முன்னாடி அவங்க வழி விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, ஓகே, லாரிங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க லெஃப்ட், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் வந்து லெஃப்ட் தான் ட்ராக் பண்ணுவாங்க. இந்த புதுசாக வர ஆளுங்க ஏதோ ஓவர்டேக் பண்ணுறவங்க தான் ரைட் ஏறி வருவாங்களே தவிர்த்து மற்ற யாருமே ரைட் சைடு வர மாட்டாங்க. ஷூர். அதே மாதிரி நானே சில விஷயங்கள் பார்த்துருக்கேன். லாரி வரும்போது பார்த்தீங்கன்னா, லாரியோ ஒரு சில கார்லாம் கூட பார்க்குறேன், சிங்கிள் லைட்டில் வராங்க. ஒரு லைட்டை வந்து ஒர்க் ஆகல, அப்போ வந்துட்டு சிங்கிள் லைட்ல வராங்க. அப்போ வந்து எதில் லாரி தான் வராங்களா இல்லை கார் வருதா இல்லை 2 வீலர் வராங்களா சொல்லி கிட்ட பார்க்கும்போது தெரியுது. அது எப்படி அது தைரியமா இருட்டில் வராங்க? அது டிரைவர்ஸ் மேலே குத்தம் சொல்ல முடியாது. ஓன்கம் டிரைவர்ஸும் இருக்காங்க, பட் அதாவது டிரான்ஸ்போர்ட்டில் ஓட்டுற ஆளுங்களும் இருக்காங்க. ஒரு வண்டியை பார்த்துக்கிறவன்றவங்க எல்லா லைட்டும் செக் பண்ணுவாங்க. ஈவன் பேக்கில் பிரேக் லைட் எரியுதா, பார்க்கிங் லேம்ப் எரியுதான்ற முதல் கொண்டு பார்ப்பாங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான், ஹெட்லைட்ஸ் கரெக்டாக இருக்கா, அந்த லைட்ஸ் எல்லாமே செக் பண்ணிப்பாங்க. லாங் போகிறவங்க கண்டிப்பாக எல்லாமே பக்காவாக இருக்கும். பட் லோக்கலில் ஓட்டுற வண்டி ஒரு சில வண்டிகளை வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருப்பாங்க. அது ஒரு 100 ரூபாய் பல்பு தான், ஆனால் அந்த பல்பை மாற்றாமல் ஓட்டுருவாங்க. அந்த ஒரு சைடு பல்பு போனதுக்காகவே ஹைபிமிலே ஓட்டுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் தான் லைட் எரியுது, 2 பக்கம் ஐபிஎம் எரியுதுன்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க. அது அவங்களுடைய கவனக்குறைவு. அதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணணும். நைட்டில் வண்டி இறங்கும் போது ஒரு டிரைவர் வண்டியில் ஏறுறாங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் அந்த டயர்ஸ் செக் பண்ணணும். ஈவன் டிராவல்ஸில் ஓட்டுற யாருமே இப்போ அந்த அளவுக்கு செக் பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லிஸ் ஒன்ஸ் இல்லை டெய்லி எப்போ செக் பண்ணுவாங்க. இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்கா, வண்டியில் 4 பக்கம் வீல் ஏர் கரெக்டாக இருக்கா, ஸோ வண்டியில் வேறு ஏதாவது ஸ்க்ராச்சஸ் டென்ட்ஸ் இருக்கா, ஏன்னா துடைக்கும் போது அவங்களுக்கு ரெகுலராக தெரியும். ப்ராப்பராக துடைக்கிறவங்களுக்கு எங்கெங்கே ஸ்க்ராச்சஸ் புதுசாக வந்திருக்கு என்னன்றது நல்லாவே தெரியும். அந்த ப்ராப்பர் செக்கிங் இப்போ யாருக்கிட்டுமே இல்லை. வைப்பரில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. ஏன்னா அந்த வெயிலில் வந்து அந்த கண்ணாடியில் உட்காரும் போது ரப்பர் சீக்கிரத்தில் போயிடும். நார்மலாக 6 மாதத்துல 1 இயர் மாற்றுறது தான் அது. ஆனால் அது என்னன்னா அந்த ரப்பர் தன்மை சீக்கிரம் பண்ணனால உங்களுக்கு வைப்பரில் அலாலையாக தெரியும், கிளியரான விஷுவல் இருக்காது. ஸோ அது சின்ன சின்ன விஷயம், அதை பார்க்காம விட்டுறதுனால
பரவாயில்ல. ஸோ அப்போ ஓகே, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சும்மா மொபைல், அது 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ரைட்டில் போகும்போது இண்டிகேட்டர் ரைட் ஆன் பண்ணி செகண்டே வளைச்சிட்டு போயிடுற மாதிரி ஃபீல் ஆகுது. அது அப்போ எனக்கு என்ன டவுட்னா, இந்த இடத்துல ரைட் இண்டிகேட்டர் போடும் இல்லை லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறது வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம், அவங்க இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க அலர்ட் ஆனால் தானே அவங்க வந்து பிரேக் பிடிக்கிறதா இல்லை ஒரே டேக்கில் போகிறதா இல்லை அவங்க வராமல் இருக்கிறதா ஸ்டாப் பண்ணுறதான்னு தெரியும். இப்படி போட்டவங்க டக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது எப்படி பார்க்குறது, அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, ப்ராப்பராக வண்டி ஓட்டாமல் கற்றுக்காமல் லைசன்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை ஏதோ தானோன்னு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ரூட்டு தெரியாமல் மேப்பை பார்த்து டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டுற ஆளாக இருக்குங்க, இல்லை பின்னாடி இருக்கிற சொல்லி ரைட்டில் திரும்புற மாதிரி இருப்பாங்க. இன்னொருத்தங்க இதுக்கு இண்டிகேட்டர் போடலாமா இல்லை நேராக போகலாமா லெஃப்ட்டில் போனாமான்னு யோசிச்சு அந்த டயத்தில் எடுத்துக்கிற முடியல இண்டிகேட்டர் ஏதோ தானோன்னு போடுறது. இது என்னன்னா, நான் இண்டிகேட்டர் போட்டேன்ல அப்படின்ற சொல்றதுக்காக சில பேர் இண்டிகேட்டர் போடுவாங்க. பிரச்சனைகள் சண்டை வருது, 2 பேர் ஷர்ட் பிடிச்சி அடிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா அது எதுக்குன்னு நான் போட்டுட்டு தானே வளைஞ்சேன் அப்படிங்கிறாங்க. கிடையாது. பட் இண்டிகேட்டர் போட்டா டிரைவர் கண்டிப்பா பார்த்துட்டான்னு சொல்லிட்டு எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க லாரி வந்துட்டு இருக்கீங்க, நீங்க சொல்ல பார்க்கவே முடியாது, லோ லெவல்ல இருக்கு, டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டா இப்படி எட்டி இப்படி பார்த்துட்டு இப்படி வளையாட பார்க்க முடியும். அவங்கள அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வந்து மிஸ் பண்றாங்களான்னு டவுட் இருக்கு. இல்லைங்க, இது அவங்களுடைய கவனக்குறைவு தான். யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்களோட கவனக்குறைவு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே, அதாவது ஒரு 20 மீட்டர் இல்லை ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடியே அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னா பின்னாடி வர வண்டி அலர்ட் ஆகிடும். ஸோ அவங்க ரைட்டில் திரும்புறாங்க, நம்ம ஒன்று லெஃப்ட்டில் போகலாம் இல்லை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டலாம் அப்படின்றது இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாதி ஏறிட்டு திடீர்னு நிற்பாங்க, அது எதுக்கு நிற்பாங்கன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது ரோட்டில். அது அவங்களுடைய கவனக்குறைவுன்றதுனால பின்னாடி அடிபடுறது. பின்னாடி யாருமே வேணும்னே வந்து இடிக்கிறது கிடையாது, இவங்க பண்ணுற தவறுதல்னால பின்னாடி வர்றது. ஆனால் ஆக்சுவலாக நம்மளோட இந்தியா ரூல்ஸ் படி எப்படின்னா, நீங்கள் முன்னாடி போயிட்டு சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா பின்னாடி வந்து இடிச்சா அவங்கள தான் தப்புன்னு வரும். ஸோ அது அந்த ரூல்ஸை வந்து நம்மளால இப்போதைக்கு மாற்ற முடியாது. ஏன்னா முன்னாடி போகிறவன் தப்புனா இதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, டேஷ் கேம் இருக்குது, 1500 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டேஷ் கேமை நீங்கள் காரில் ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க. பட் 2 வீலரில் போனோன்னா ஹெல்மெட்டில் போட்டு ஒரு தடவையும் போட முடியாது. பட் 2 வீலர் இடிச்சா கூட சேதங்கள் கம்மியாக இருக்கும். பட் 2 வீலரை காரை இடித்தாலோ இல்லை காரை பஸ் இடித்தாலோ எந்த வண்டி பெரிய வண்டியோ அந்த வண்டி மேலே தான் பாதிப்பு வரும். அதுக்கு நீங்கள் ஒரு கேமரா வாங்கி மாட்டிடுங்க, காசு எவ்வளவோ செலவாகி போகுது. ஸோ இந்த கேமரா நம்ம மாட்டினாலும் அது நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தான். காரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாட்டிங்கனாலும் பெனிஃபிட்ஸ், இல்லை ஃப்ரண்ட்டு மட்டும் நீங்கள் வச்சுக்கினாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். அது நல்ல பிராண்டாக வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் பெட்டர், கிளியராக இருக்கும்ன்றீங்க. ரைட். எனக்கு இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓரளவுக்கு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கு. பட் இன்டெப்த்தாக பல கேள்விகள் இருக்குது, சின்ன டவுட், எனக்கு மைன்யூட் டவுட் எல்லாம் இருக்குது. ஸோ நிறைய வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம பதிவுகளில் கொடுக்கலாம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ பார்வையாளர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிவா அவங்க சொல்லிக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக உங்கள் கேள்விகளோ இல்லை சந்தேகங்கள் வாட்டவர் இட் இஸ் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்க. இவருடன் அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுடைய கேள்விகளே வந்துட்டு அவர்கிட்ட நான் கேள்விகளை முன்னாடி வைக்கிறேன். ஸோ அதுக்கான பதிலை வந்து சிவா கிட்ட நம்ம கேட்டு வாங்கலாம். தேங்க்யூ. நன்றி சிவா.